தகாத வார்த்தைகளை பேசியதாக நம்ம ஏற்கனவே செய்தித்தாளில் எல்லா விஷயத்திலையும் நம்ம அறிஞ்ச ஒண்ணுதான். தொடர்ச்சியாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தின் சார்பாக நேற்றைய தினம் யூனியன் அலுவலகத்திலையும் அதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் 1 மணி நேரம் அதாவது 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. கண்டினியூஸா அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியான போராட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் அறிவிச்சிருக்கு. ஏன் இப்படிப்பட்ட காலச்சூழல் இப்படி இருந்தா சில கலெக்டர்கள் வானளாவிய அதிகாரம் படைத்த கலெக்டர்கள் மாதிரியாக நமக்கு தான் தெரியும். எல்லாம் மெத்த பிடிச்ச மேதாவிகளாக இருந்து சில விஷயங்களை பேசுறாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் மக்களிடம் கொண்டுட்டு போய் சேர்க்கறது யாருன்னா நம்மள மாதிரி ஆட்கள் தான்ங்கிறத தெரிய மாட்டேங்குது. ஒரு டெப்டி பிடிஓ ரேஞ்சில் உள்ள ஆட்களை தரம் தாழ்த்தி பேசுவது, சில விஷயங்களை ஒருமையாக பேசுவது என்பது நம்ம இனமா எதுவுமே கேட்க போகல. கோரிக்கைகளை கொடுத்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தான் நம்ம மனு கொடுக்க போயிருக்கிறோம். இந்த மனு கொடுக்கறத என்ன அந்த கலெக்டர் என்ன வாங்கியிருக்கலாம்னா அழகா வாங்கி வச்சுட்டு கோரிக்கை நடவடிக்கை எடுக்கான்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இப்படி